ஹாய் ஹலோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுங்க. எல்லா செல்வமும் பெறுறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் நம்ம யாஷ், ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவர்கள் KGF 2க்கு அப்புறமா பொறுமையாக காத்திருந்து ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி, ஏன்னா அவருமே இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசரு. ஸோ இந்த படத்தை இப்போது பல போராட்டங்களுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ரிலீஸ் டேட் போட்டு அதுக்கப்புறமா அப்போ முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இன்னொரு ரிலீஸ் டேட் போட்டு அந்த டைமில் நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்பவும் ஒரு தடவை தள்ளி போய் அதுக்கப்புறமா இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓணம் அன்னைக்கு. ரைட்டு, இந்த படத்தோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய ஸ்பெஷல் எஸ் அஃப்கோர்ஸ் யாஷ் அவர்கள் தான். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது உண்மையிலேயே சூப்பராக அருமையாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ராயன் அப்படின்ற அந்த கேரக்டரை பயங்கரமாக எலிவேட் பண்ணுறாப்புல. அவருடைய வழக்கமான அந்த ஒரு ஸ்லோமோ நடை, அப்புறமா ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஷார்ப் லுக்ஸு, அப்புறம் ஸ்டைலிஷாக அவர் வழக்கமாகவே இந்த கோட்லாம் போட்டு பயங்கரமாக மாசாக வருவார் இல்லையா. பேக்ரவுண்டில் ரவி பஸ்ரூர் அவர்கள் வாசின்னு வாசித்து ஒரு பிஜிஎம், இப்படி எல்லாமே அவருக்கு பக்காவாக இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். பிரச்சனை ஒட்டுமொத்த படமே பிரச்சனையில் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. படம் ஆரம்பிக்கிறது 1947 ஆரம்பித்து அதுக்கப்புறமா 67, அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா டைம் போடலை. அவங்க 47, 67 ரெண்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதில் நம்ம யாஷுக்கு அக்காவாக நம்ம நயன்தாரா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. நயன்தாராவுக்கு உண்மையிலேயே இதுவரைக்கும் நான் பார்த்த படங்கள்லேயே ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு மேக்கப் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை யாஷுக்கு அக்காவை அவங்கள காட்டணும் அப்படின்றதுக்காக, அவங்கள ரொம்ப மெச்சூர்ட் லுக்கில் காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு மேக்கப் கொடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஃபேன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையிலே கீத்து மோகன்தாஸ்க்கு நம்ம நயன் மேலே ஏதோ ஒரு வன்மம் இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஆமாம், இல்லைனா இப்படி நம்ம நயன்தாராவை இவ்வளோ மோசமாக ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சுங்க அவங்களுடைய மேக்கப்பே, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வயசானவங்க அப்படின்ற ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்றது உண்மையிலேயே அவங்க தான் வயசானவங்க தாடா அப்படின்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெவர் எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் படத்தில் அவங்கள காமிச்ச விதம் அப்படின்றது கேரக்டராக நான் சொல்ல, அவங்களுடைய ஒரு லுக்காகவே அவங்கள ரொம்ப செட்டில் டவுன் பண்ணின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறமா ஒரு ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அதுக்காக நிறைய பேர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஹைலி டேலண்டட் பீப்புள்ஸ், கேராத்வனியாக இருக்கலாம், ருக்மினியாக இருக்கலாம், இவங்கெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஏய் விடுங்கடா அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக நிறைய இடங்களில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எலிவேஷன் சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவி பஸ்ரூர் அவருடைய பிஜிஎம்மும் நம்ம ஸ்லோமோ மட்டும்தான் காப்பாற்றும். அதுவும் அந்த ஸ்லோமோ ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்படி இருக்குது அப்படின்னா, தலைவரே போர் அடிக்க தலைவரை அப்படின்ற மாதிரி சலிக்க ஸ்லோமோவாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு அளவுக்கு தான். இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பஸ்ட் அவுட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே இருந்துச்சு. அந்த பிளேஸ்மெண்ட்டுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பல இடங்களில் படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே என்ன, பர்பஸ் ஆஃப் ராயன் என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. இவன் எதுக்காக இந்த மாதிரி கொலை பண்ணுறான் அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த கிளாரிட்டியை சொன்னால் கூட அதில் ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்சிங்காக எதுவுமே சொல்லாமல் அப்படியே மேலோட்டமாக விட்டுருந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். அந்த கிளைமேக்ஸில் அதை ரிவீல் பண்ணுறப்போ நமக்கு ஏய் இன்னும் எங்களை பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அது வித்தியாசமான ஜானர் அப்படி இப்படி ஏதாவது இந்த லேயரு அதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொன்னால் அதை கன்வின்சிங்காக நம்மளுக்கு கன்சீவ் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே நம்மகிட்ட சொல்லாமல் கடைசியில் அதை இது பண்ணுறப்போ நமக்கு அந்த நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி தான், இன்னுமாடா எங்களை பைத்தியமாக நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு.
உண்மையிலே சொல்லுதேன், இத்தனை கோடி போட்டு நீங்கள் இந்த படத்தை எடுத்ததுக்கு உண்மையிலேயே வேறு ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டு வெகுஜன மக்களுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஓப்பனிங் வந்து அந்த மாதிரி இருக்குது. யாஷோடைய படம், அதுவும் கேஜிஎஃப் 2க்கு அப்புறமா அவர் நடிச்சு வர படம் அப்படின்றதுனால ஓப்பனிங் டே கூட கிடையாது, ப்ரீ சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 100 crores வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய பொட்டென்ஷியலை ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லாமல், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இல்லை, அதே மாதிரி ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கணும்ல ஒரு படம் பார்க்குறப்ப, எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியே ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு விரக்தி வரும். அந்த விரக்தி தான் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நானும் உண்மையிலே ஏற்கனவே நம்மளுக்கு மண்டையில் முடி கிடையாது, இதில் வேறு இந்த படம் பார்க்குறப்ப ரேய் விடுங்கடா, உண்மையிலே கடைசி வந்து ஃபில்ம் பை கீத்து மோகன்தாஸ் அப்படின்னு ஒன்று தான் நம்மளாம் நன்றி ஐயா எங்களை தேட்டரை விட்டு வெளியே விட்டதுக்கு நன்றி ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. பல இடங்களில் பொறுமையை சோதிக்கிறது அப்படின்றதுல வந்து உச்சத்துக்கு டீப்பாக போய் நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறமா டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா விஷுவல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங், அதாவது அந்த பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஸ்க்ரீனில் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி பின்னணி இசை ரவி பஸ்ரருடைய பிஜிஎம் வந்து ஒருவேளை அந்த கான்டென்ட் நம்மளுக்கு இப்போ கரெக்டாக கனெக்ட் ஆகலை அப்படின்றதுனாலே என்னமோ தெரில, நமக்கு வந்து அந்த பிஜிஎம்மே இறைச்சலாக இருந்த மாதிரி இருக்குது. எப்படி வந்து கேஜிஎஃப் 2ல் வந்து அவருடைய பிஜிஎம் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸையும் அப்படியே தூக்கி கொண்டு போய் வேறு ஒரு லெவலில் வச்சுதோ, இந்த படத்தில் அவருடைய பிஜிஎம் வந்து அந்த கண்டென்ட் சுமாராக இருக்கிற காரணத்தினாலே என்னமோ தெரில, நமக்கு வந்து இறைச்சலாக ஃபீல் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ஓவராலாக பார்க்குறப்ப 4 வருஷம் இதுக்காப்போ நீ காத்துட்டு இருந்த, இதுக்கு நீங்கள் வந்து சும்மாவே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு தான் நமக்கு வந்து படம் பார்க்குறப்ப வந்துச்சு. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 2.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.